இன்றைக்கும் கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் வந்திருக்கேன். என்னை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் பற்றி தான். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட எல்லா விஷயத்தையுமே நிர்ணயிக்கிறது. நம்ம எந்த வழியில் போகிறோம், என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நிமிஷமும் எதை பற்றி யோசிக்கிறோம், எதை பின்னோக்கி போயிட்டுருக்கோம், எதை நம்ம குறிக்கோளாக வச்சிட்ருக்கோம், எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் சார்ந்தது. ஸோ ஒரு விஷயம் நம்மளோட எண்ணங்களை சீர் செய்துட்டோம் அப்படின்னா, நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் நம்ம பக்கம் வரவே வராது. இன்னொரு விஷயம், நெகட்டிவ் பக்கம் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. எதுக்காக நெகட்டிவ் பக்கம் போகணும்? பஸ் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் தாட்ஸ். உங்களுக்கு என்னென்ன எண்ணங்களெல்லாம் வருது, அந்த எண்ணங்கள் உங்களை எந்தெந்த வழியிலலாம் கொண்டு போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதை சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் மாறும். அந்த சிந்தனைகள்லேருந்து வரக்கூடிய செயல்களும் மாறும். உங்கள் செயல்கள் ஒரு விஷயத்தில் மாறுச்சு, ஆக்டிவிட்டீஸ், செயல்கள்னு சொல்லக்கூடியது ஆக்டிவிட்டீஸ், அது ஒரு விஷயத்தில் மாறுச்சு அப்படின்னா உங்களோட ரெகுலர் ஹேபிட்ஸும் மாறும். அண்ட் எவ்ரி டே அண்ட் எவ்ரி மினிட் யூ வில் ஃபீல் அ பிளிஸ்ஃபுல் டே. யூ வில் ஃபீல் அ ஹாப்பினஸ் வித்தின் யூ. எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கலாம், நல்லதாக வச்சுக்கலாம். நல்ல எண்ணங்கள் இருக்கிறப்ப வேறு என்ன வேணும் நமக்கு? எல்லாத்துக்கும் நல்லதே யோசிக்கலாம், நல்லதே செய்யலாம். நமக்கும் நல்லதாக அமையும், எல்லாத்துக்குமே நல்லதாக அமையும். வில் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட். ஹாப்பி டே, ஹாப்பி நைட்.